ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கொழக்கட்டை, இந்த இலையாடை. இன்னைக்கு இலையாடை செய்கிறேன். மாவு பிசைஞ்சி வெல்லம் பாவு காய்ச்சி தேங்காய்க்குள்ளே போட்டேன். ஏன்னா தேங்காய் நல்லா போட்டு பொடியாக போட்டு விட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இலையாடை இந்த தட்டை வச்சாச்சு. இதை ஏன் நான் தேங்காயை இதில் உள்ளே போட்டேன் தெரியுங்களா? இந்த அம்மாவுக்கு அப்படி இறங்க முடியாது. ஒரு லேசாக ஏதாவது கொஞ்சம் கெட்டி அதை கொடுத்துட்டோம்னா இங்கே இறங்கும். என்னமோ நமக்கே பயமாக இருக்குது, அடைக்கிற மாதிரி இருக்குது இந்த அம்மாவுக்கு. அதனால் நம்ம கொலக்கட்டை வந்து எப்படி நம்மளோட இது எப்படி தெரியுங்களா? தேங்காய் வெள்ளம் வச்சுட்டு அரிசி போட்டு மடக்கி மடக்கி வைப்போம். இது அப்படி இல்லை. இது எல்லாம் மிக்சிங் பண்ணி அரைச்சி மிக்சிங் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சி. ஏன்னா அவங்களுக்கு லேசாக வேணுமில்ல மக்களே. நமக்கு வேறு அவங்களுக்கு வேறு இல்லைங்களா? ஏன்னா நம்ம தின்னும் இப்போ இறக்குற வயசு கொஞ்சம் இருக்குது, அவங்களுக்கு அப்படி இல்லை, இறக்க முடியாது. அப்போ அப்படிங்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்வேன். எனக்கு தகுந்த மாதிரி எதையுமே நான் செய்ய மாட்டேன். என்னுடைய இஷ்டத்துக்கு செய்யணும்னா அங்கே திருப்பூர் போய் நான் செய்வேன். ஆனால் இங்கே வந்து செய்யவே மாட்டேன். எது செய்தாலும் 2 பேர் தானே, கொஞ்சம் கொஞ்சம் தானே. அப்போ 2 பேர்த்துக்கு கொஞ்சம் நல்லா அம்மாவுக்கு தொண்டைக்கு இறங்குற மாதிரி நைஸாக அப்படி. நேற்று மத்தியானம் கஞ்சி வச்சு நல்லா கூலாட்டம் ஆக்கி சம்மந்தி அரைச்சி கொடுத்தேன். நேற்று மத்தியானம் தேங்காய் சம்மந்தி நல்லா குடித்தாங்க. அந்த மாதிரி அவங்க குடிப்போம், நானும் குடிப்பேன். பாய். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இலையாட சொல்கிறேன். பாய் மக்களே, பாய்.